2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது உரிமைத் தொகை தடுக்கப்பட்டதா என்று எடப்பாடி பழனிசாமி வினா தொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். தொடர்ந்து இந்த விவாதம் என்பது காரசாரமாக செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் பதில் தருகிறார்கள். மேலும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதற்கு பதில் கேள்வியாக துணை கேள்வியை முன்வைத்து வருகிறார். மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடியதை ஒரே நாளில் இரவோடு இரவாக தேர்தல் பயத்தில் 5000 ரூபாயாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு கற்பனையான காரணங்களாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக மீது குற்றம் சாட்டுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருந்தார். மேலும் இதற்கு பதிலளித்த ஆளும் கட்சி சார்ந்த அமைச்சர்கள், குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு, இது ஒரு சூழ்ச்சி, குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் 5000 ரூபாய் கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே அவர் உபாத்யா என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் முன்கூட்டி அவருடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டதன் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த தேர்தல் காலத்தின் போது கொடுக்கப்படக்கூடிய பணம் நிறுத்தப்படும் என்ற வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த தொகை நிறுத்தப்பட்டதா? அப்பொழுதே மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அப்பொழுது நிறுத்தப்படாத தொகை இப்போது மட்டும் நிறுத்தப்படும் எனக்கூடிய வாதம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளிக்கும் போது பாஜகவை சேர்ந்த உபாத்யா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது உண்மை. முதலமைச்சர் 5000 வரவு வைத்த உடனேயே அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த சூழ்ச்சியை முதலமைச்சர் புரிந்து கொண்டதன் மூலமாகவே அதை முறியடித்திருக்கிறார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொகை என்பது தேர்தல் உஷ்ணத்தால் அல்ல, கோடை காலத்திற்காக கொடுக்கப்படக்கூடியது. இனி ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒவ்வொரு கோடை காலத்திலும் வெயில் காலத்தில் மக்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். எனவே அதற்காகவே 2000 ரூபாய் கொடுத்தோம் என்றும் அமைச்சர் ஏவாவேலும் தெரிவித்திருக்கிறார். இதுபோல் ஒவ்வொருவரும் பதில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் வாரான பதிலளிக்கக்கூடிய நிலையில் அதற்கான தன் கேள்வியை மீண்டும் தொடங்குகிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் நடக்கவில்லை, அதற்கான அறிவிப்புகள் வரவில்லை. அதற்கு முன்பாகவே மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டு விடும் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது உரிமை தொகை தடுக்கப்பட்டதா? நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.